இன்றைக்கு மாலையிலும் கூட யாக்கோபு நிருபத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாக்கோபு the book of James chapter 5 verses 7-11, 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருவளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையாயிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்திலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வாசித்த வசனத்துல எந்த வார்த்தை மறுபடியும் வருது? பொறுமைனா வந்திருக்கு. நீடிய பொறுமை எத்தனை முறை வந்துச்சு? நான் வாசித்தது எத்தனை வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 5 வசனம் தான் வாசித்தோம். அப்படிதானே? 7-11 5 வசனம் தான். ஆனா அந்த 5 வசனத்துல 6 முறை என்ன வருதுன்னா பொறுமை, நீடிய பொறுமை 4 முறையும், பொறுமை 2 முறையும் வருது. பொறுமையை குறித்து இங்கே யாக்கோபு எழுதுறதை பார்க்கிறோம். யாக்கோபுடைய நிருபம் ஒரு பிராக்டிக்கல் எபிஸ்டல், ஒரு நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க தொடர்ந்து 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே ஜபத்தை குறித்து, ஜபம் விண்ணப்பம் அப்படிங்கிற வார்த்தை 7 முறை அங்க வருது. ஜபத்தை குறித்து பல காரியங்களை சொல்றாரு. எப்படிலாம் ஜெபிக்கணும், ஊக்கமாக, கருத்தாக, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தெல்லாம் முடிக்கிறார். ஆனா இங்கே பொறுமையை குறித்து சொல்கிறார். ஆகவே இந்த வசனத்துல வர்ற 11ஆம் வசனத்தை தலைப்பா வைக்க விரும்புறேன். என்ன தலைப்புனா, பிளஸட் ஆர் தி பேஷண்ட். பொறுமை உள்ளவர்கள், சொல்லுங்க, பாக்கியவான்கள். பொறுமை உள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள். பிளஸட் ஆர் தி பேஷண்ட். வேதத்துல பாக்கியவான்கள்ங்கிற வசனம் எங்கெல்லாம் வருது? சொல்லுங்க. மலை பிரசங்கத்துல வருது, அப்படித்தானே? 5ஆம் அதிகாரத்துல இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வருது. அப்படி மலை பிரசங்கத்துல. 2வது பாக்கியவான்கள் எங்க நிறைய வருது? சங்கீதங்கள்ல வருது. சங்கீத புஸ்தகங்கள்ல பல இடங்களில் என்ன பண்ணுது? பாக்கியவான்கள். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். இப்படி பல காரியத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். அப்புறம் வேற எங்க வருது பாக்கியவான்கள்? இன்னொரு புஸ்தகத்துல 7 முறை வருது. வெளிப்படுத்தின விசேஷத்துல there are 7 beatitudes there. 7 முறை இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான்கள், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இப்படிலாம் வருது நம்ம பார்க்கிறோம். இப்படி பாக்கியவான்கள் என்கிற வசனங்கள் வேதத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நாம் பேச போறது யாக்கோபுல நடுவுல எங்கேயோ கிடக்குது. பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்னது? பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பொறுமை தான் ரொம்ப கஷ்டம். அப்படிதான் இந்த நாட்கள்ல இந்த ஜெனரேஷனை, இது ஒரு புது ஜெனரேஷன். இட்ஸ் நாட் ஓன்லி a நியூ ஜெனரேஷன், இட் இஸ் a now ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. என்னது? இப்பவே வேணையா, இப்பவே உடனே கிடைக்கணும், உடனே now ஜெனரேஷன். இது என்ன ஜெனரேஷன்? இது now என்ன? இப்பவே, உடனே. என்னது? எல்லாம் என்ன பண்ணோம்? நடக்கணும், உடனே காரியங்கள் செய்யணும், இன்ஸ்டன்டா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். பொறுமை என்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அப்படித்தானே? பொறுமை மனுஷன் இழந்துகிட்டே இருக்கிறான். பொறுமை இருக்குது. ஆனா பொறுமை எல்லா இடத்துல நமக்கு தேவைப்படுது. சொல்றாரு, நீங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா 5 விதமான பொறுமை உங்களுக்கு தேவைப்படுதான். எப்படி? 1, இடம் கிடைக்கிறதுக்கு பொறுமை தேவைப்படுது. வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருவான். எப்பா சாப்பிட்டு அந்த டேபிள் காலியா இருக்கிறீங்க, என்ன பண்ணோம்? நீ வெயிட் பண்ணு வெளியே அப்படின்னு வெயிட்டிங்ல போட்டுருவான். அப்புறம் ஒரு டேபிள் காலியான வாங்கன்னு சொல்லி உள்ள விடுவான். அப்போ என்னது? உள்ள போறதுக்கு வெயிட் பண்ணணும். 2வது நீங்க பாத்தீங்கன்னா
அங்கே மெனு கார்டை வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். அப்புறம் மெனு கார்டை போட்டுட்டு போயிடுவான். எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும். என்ன வறுவல் இருக்குது, என்ன இது இருக்குது, என்ன காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சு 4 பேர் நீங்க போயிருந்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப 1/2 மணி நேரம் ஆயிரும். அவன் பாருங்க, மெனு கார்டை கொடுத்துட்டு போயிடும். அதுக்கு பொறுமை வேணும். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் பண்றதுக்கு என்ன பண்ண பொறுமை வேணும். அப்புறம் ஆர்டர் பண்ண ஃபுட்டு ஈஸியா வந்துருமா? அவன் செஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவான், எது சீக்கிரமா, இது சீக்கிரமா எவ்வளோ 20 நிமிஷம் அப்படிங்குமா. சில குறைந்தபட்சம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா 20 நிமிஷமாவது நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிரும். அப்போ ஆர்டர் பண்ணுறத வாங்குறதுக்கு என்னது நமக்கு பொறுமை தேவைப்படுது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு பொறுமை தேவைப்படுறது மாத்திரம் இல்லை. அப்புறம் பில்லு கொண்டு வருவோம். பில்லு வாங்குறதுக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் சாப்பிட்டு நீங்க வெளியே வர்றதுக்கு எப்ப வரதுல எவ்வளவு பொறுமை தேவைப்படுகிறது பாருங்க. பொறுமை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பொறுமை இழந்து முறுமுறுப்புகள், முக கோணல்கள்லாம் ஏற்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பாக பொறுமை குறித்து சொல்கிறார்கள். பொறுமை நற்பண்புகளுடைய மகுடம் என்று சொல்கிறார்கள். நிறைவினுடைய அடையாளமா இருக்கிறது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை பூமியை காட்டிலும் பெரிது போன்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பொறுமை இழந்தவன் வாழ்க்கையை இழந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆவியின் கனிகள்ல ஒன்று பொறுமை என்று வாசிக்கிறோம். நீடிய பொறுமை என்று சொல்லி அன்பினுடைய 13-15 குணாதிசயங்களை பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்ல சொல்கிறார். அதுல முதலாவது போட்டிருக்கிறதுனா அன்பு, லவ் இஸ் பேஷண்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. என்னது? அன்பு நீடிய பொறுமை உள்ளது. அன்புடைய என்னது அந்த காரியமே என்ன சொன்னா நீடிய சாந்தம் தமிழ்ல இருக்குது. ஆனா லவ் இஸ் பேஷண்ட் அப்படின்னு போட்டிருக்கு, பொறுமை உள்ளது. நீங்க பாருங்க, நம்முடைய ஓட்டத்தை எப்படி ஓடணுமா? பொறுமை ஓடணுமா, ஆனா பொறுமையா ஓடணுமா? ஆங்கிலத்தில் ஆக்சிமோரான் அப்படிம்பாங்க. பாருங்க, ஓடு ஆனா எப்படி ஓடு? தலைதறிக்க என்ன பண்ணாத, ஓடாத, பொறுமையோடு. ரன் வித் பேஷன்ஸ் என்று எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். பாருங்க, நம்மை பூரணப்படுத்துகிறது பொறுமை. பொறுமை யாக்கோபு 1 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், பொறுமை நமக்குள்ளாக குணத்தை ஏற்படுத்துகிறது. பொறுமை குணங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குறது சொல்லி பார்க்கிறோம். சரி, 2-3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த பகுதியிலிருந்து. ஒன்று, எப்பொழுதெல்லாம் பொறுமையா இருக்கணும், எப்பொழுதெல்லாம் பொறுமையா இருக்கணும். when should I be patient அப்படிங்கிற காரியத்தை இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக, ஏன் பொறுமையா இருக்கணும், why, ஏன் பொறுமையா இருக்கணும். மூன்றாவதாக, பொறுமையா இருக்கிற நேரத்தில் எப்படி பொறுமையா இருக்கணும், how should I be patient அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சில காரியங்கள் இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்த்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பாருங்க, பொறுமைக்கு 3 விதமான நபர்களை இங்கே யாக்கோபு உதாரணமாக கொண்டு வரார். யாரெல்லாம் சொல்லுங்க? முதல்ல ஃபார்மர், பயிரிடுகிறவன், விவசாயி, அவரை பொறுமைக்கு மாதிரியாக கொண்டு வரார். இரண்டாவது யாரு? தீர்க்கதரிசிகளை மாதிரியாக கொண்டு வரார். தீர்க்கதரிசிகள் எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கிறதை 10ஆம் வசனத்துல சொல்றாரு. மூன்றாவதாக ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி சொல்றாரு. யாரு? யோபுவை குறித்து சொல்றாரு. யோபுடைய பொறுமை. the patience of a farmer, the patience of the prophets and the patience of Job. அதெல்லாம் இங்கே சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 3 பேரோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எப்போ பொறுமையா இருந்தாங்க. முதலாவதாக இந்த 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 பயிரிடுகிறவனை குறித்து சொல்லும்போது அங்க சொல்லப்படுகிறது, நற்பலனை அடைய வேண்டும் என்று பொறுமையா இருக்கிறான். நற்பலனை அடைய வேண்டும் என்று. So when we are anticipating a blessing, be patient. உங்க வாழ்க்கையில சில நல்ல பலனை அடையணும், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையிலே பூரணமாக நிறைவாக தேவ சித்தத்தின்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை அவசியம். நட்ட உடனே அவன் விளைச்சலை பார்ப்பதில்லை. ஆனால் அவனுக்கு தெரியும் விளைச்சல் வரும் என்று சொல்லி
என்னது, ஆனால் பொறுமையோடு என்ன பண்றான், காத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நல்ல பலனை, ஒரு நன்மையை எதிர்பார்த்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை என்ன பண்ணுது, தேவைப்படுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் திரளாய் இருக்கும், பெரிதாய் இருக்கும் என்றெல்லாம் வாக்கு பண்ணினார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததி பெருகையா இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஒரு பலனை ஆண்டவர் காமிச்சிட்டாரு, ஒரு ஆசீர்வாதத்தை காமிக்கிறாரு. அதை அடைவதற்கு பொறுமை ரொம்ப அவசியப்பட்டது. ஆகவே தான் எபிரேயர் 6:11 வாசிக்கிறோம், விசுவாசம் மாத்திரமல்ல, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுதந்தரித்துக் கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு நல்ல பலன், ஒரு ஆசீர்வாதத்தை எடுத்த உடனே ஆசீர்வாதம் வந்துடாது. ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா டபக்குன்னு வந்துருமா குழந்தை? இயேசு நாமத்தில் எனக்கு குழந்தை பிறப்பதாக கல்யாணம் ஆகி அடுத்த நாளே வந்துருமா? குறைஞ்சதுனால வரும். 9 மாசம் அப்படித்தானே? 9 மாசம் என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை வரணும்னு சொன்னா 9 மாசம் the parents, the mother has to patiently wait. அது என்ன பண்ண, பொறுமையோடு காத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஒரு கோழி குஞ்சு பொரிக்கணும், எத்தனை நாள் காத்திருக்கணும்? இல்ல நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், 18 நாள்ல திறந்து பார்த்துருவேன்னா என்ன ஒண்ணா. அப்போ அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணணும்? அப்போ ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை வரும்னு சொன்னா அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது நமக்கு தெரியாது. அதை பெற வரைக்கும், நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இந்த பயிரிடுகிறவன் எதுக்கு எவ்வளவு நாள் காத்திருக்கிறானா? முன்மாறியும் பின்மாறியும் வர வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரா? காத்திருக்கிறான், பொறுமையோடு காத்திருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். லூக்கா 8:15 லூக்கா 8:15 வேதம் சொல்கிறது, கனி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷனை குறித்து அந்த ஓமையில ஆண்டவர், அந்த விதைக்கிறவருடைய ஓமையில ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அது பலன் எப்படி வருது? பொறுமை. பொறுமை. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? பொறுமை தேவை. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் குறிப்பிட்ட ஆண்டவர் நாட்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய அளவை பொறுத்து காத்திருக்கிற காலமும் என்னது, அது கூடுது என்று சொல்லி பார்க்கிறோம். So when you are anticipating a blessing, you need to be patient. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். சில காரியத்தில் நம்ம மேல பாருங்க, வெதர், ரெயின், ஹீட்டு, அதெல்லாம் அவன் மேல கண்ட்ரோலே கிடையாது. ஆனா ஆண்டவர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. நீ பொறுமையா மாத்திரம் இருன்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அப்போ என்னது, அந்த விவசாயி பயிரிடுகிறவன் ஒரு நற்பலனை அடையும்படி காத்திருக்கிறார். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளை என்று சொல்லும் போது அவர்கள் எந்த சூழல பொறுமையா இருக்கிறார்னா, கடினமான மனிதர்கள் மத்தியிலே பொறுமையா இருக்கிறார். When you are living among tough people, you need to be patient. சில மக்கள் கடினமான மக்களா இருப்பாங்க, குடும்பத்திலே அப்படி இருக்கும் சில இதுல. அப்போ என்னவா இருக்கணும்? பொறுமை அவசியமா இருக்குது. When people are tough, அவங்க வாழ்க்கையில difficult people மத்தியிலே பாருங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாரும் எல்லாம் சுமூகமான ஒரு சூழ்நிலை அவங்க தீர்க்கதரிசி சொல்ல, நல்ல காரியம் தான் செய்தான் மக்களுக்கு. மக்கள் மனம் திரும்பணும், அவங்க சரியாகணும், கர்த்தரை ஆராதிக்கணும் என்று சொல்லிதான் அவர்கள் என்னவா இருந்தாங்க, ஆண்டவருடைய வேலையை செய்தார்கள். கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கும் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கும் தான் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள். பாருங்க, தீர்க்கதரிசிகள் மக்கள் என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தினார்கள். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, hold up the prophets as models of patience அப்படின்னு போட்டிருக்கு. As an example of patience, take the lives of prophets. இந்த தீர்க்கதரிசிகளை மாதிரியா பாருங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தாங்க. ஏசாயா எவ்வளவு பொறுமையா இருந்தார். எரேமியாவோட வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு பொறுமையா இருந்தார். மக்கள் எல்லாம் கடினமா இருந்தார்கள். இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு எவ்வளவு பொறுமையா இருந்தாரு பாருங்க. இயேசு நினைச்சிருந்த ஆளை அப்படியே காலி பண்ணிருக்கலாம், ஆனா பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. கடினமான மக்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கும் பொழுது என்ன தேவைப்படுகிறது? பொறுமை தேவைப்படுகிறது.
எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் அங்கே எரேமியா சந்தித்த துன்பங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் யேசபேல் மூலமாக எலியாவுக்கு வந்த துன்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியாக தானியேலுக்கு உபத்திரவங்கள் வந்தன. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் பொறுமை. இந்த பொறுமை ஏன் பைபிள்ல நீடிய பொறுமை அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா, ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, கிரேக்க பதம் என்னன்னு சொன்னா மேக்ரோதுமாஸ். சொல்லுங்க, மேக்ரோதுமாஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் அங்க பொறுமை, நீடிய பொறுமை அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் மேக்ரோதுமாஸ் அப்படிங்கிற வார்த்தைனா, மேக்ரோ அப்படின்னா லாங் அப்படின்னு அர்த்தம். என்னது? லாங் அப்படின்னு. துமாஸ் அப்படின்னா தர்மாமீட்டருங்கிற வார்த்தையில தான் வருது. அதாவது ஹீட் அப்படின்னு. ஹீட் என்னது? அப்ப லாங் ஹீட் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸி உடனே சூடாயிராது. என்னது? நம்ம என்ன உடனே என்ன ஆயிரும்? சூடாயிரும், அப்படிதானே? அப்போ லாங் ஹீட்னா சில நேரத்தில் அடுப்புல பாலை கொதிக்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாப்புல. காப்பி வரன்னு பார்த்தா அந்த பால் பொங்குறதுக்கு நேரம் ஆகுது. அது சூட ஈஸியா என்ன பண்ண மாட்டேங்குது. என்ன பாலை காய்ச்சி இவ்வளவு நேரம் காப்பி, அது என்ன கொதிக்க நேரம் ஆகுது. அது அப்படியே சூடு என்ன ஆகுது, மெல்ல என்ன பண்ணுது, எடுத்த உடனே டபக்குன்னு பால் என்ன பண்ணல, கொதிக்கல, அப்படிதானே? அப்போ அந்த சூடாகிறதுக்கு நேரம் எடுக்குது பாருங்க, அதான் மேக்ரோதுமாஸ். அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்ல வரனா, ஈஸியா சூடாயிடாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஈஸியா உடனே என்ன ஆயிடாத, சூடாயிடாத, கொஞ்சம் டைம் எடுத்துக்க, அதுக்கு சூடாயிரும் சொல்ல வர்றதானே. அவன் பாருங்க, லாங் சஃபரிங். லாங் அப்படின்னா பேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. லிட்டரலி இட் மீன்ஸ் taking a long time for you to get hot அப்படிங்கிற அந்த மூல அர்த்தத்தில் இருந்தால் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருக்காரு தெரியுமா? ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய பொறுமையை குறித்து 2-3 வசனத்தை வாசிங்களேன். 1 தீமோத்தேயு 1:16 பவுல் சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் காண்பித்த பொறுமையை குறித்து சொல்றாரு. வாசிங்க 1 தீமோத்தேயு 1:16. அங்க போட்டு பாருங்க, பிரதான பாவியாகி என்னிடத்திலே அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கப்படி நான் இரக்கம் பெற்றேன். என் மேல மட்டும் அவர் கோபப்பட்டிருந்தாருன்னா என்னைக்கோ காலி பண்ணியிருப்பாரு. பொறுமையா இருந்தனாலதான் என் வாழ்க்கையை மாற்றி ஒரு அப்போஸ்தலனா மாத்திட்டாரு. அல்லேலூயா. பொறுமையா இருந்தாரு, நீடிய பொறுமையை என் வாழ்க்கையில காமிச்சாரு. நோவாவுடைய காலத்துல பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரு. எத்தனை வருஷம்? 120 வருஷம் பொறுமையா இருந்தார். 1 பேதுரு 3:20 அங்கேயும் லாங் சஃபரிங் அப்படிதான் போட்டிருக்கு. 1 பேதுரு 3:20 பாருங்க. 1 பேதுரு 3:20 அங்க பாருங்க, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது பேழை ஆயத்தம் பண்ற நாளிலே, ஏன்னா அங்க என்ன, God waited patiently, ரொம்ப பொறுமையா இருந்தாரு. இன்னைக்கும் அவருடைய வருகையை தாமதிக்கிறாருன்னா பொறுமையா இருக்கிறாரு. 2 பேதுருல வாசிக்கிறோம்ல, 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையா இருக்கிறாரு. பாருங்க, பவுல் சொல்றாரு தன்னுடைய வாழ்க்கையை, என் வாழ்க்கையில் அவர் நீடிய பொறுமையா இருந்தாரு. நோவின் காலத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையா இருந்தாரு. இன்னைக்கும் மனுஷன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீடிய பொறுமையா இருந்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீடிய பொறுமை, அன்லிமிட்டெட் பேஷன்ஸ், லாங் சஃபரிங். ஒரு கதை இருக்கு, ஆபிரகாமை குறித்து ஒரு கதை இருக்குது. ஆபிரகாம் என்ன பண்ணாரா, ஒரு நாள்ல அவர் கூடாரத்தில் இருக்கும்போது, இது ஒரு ஹீப்ரு ஸ்டோரி, சரியா? அவர் கூடாரத்தில் வாசல் உட்காந்துருக்கும் ஒரு வயசானவர் ரொம்ப களைப்பா என்ன பண்ணாரா, ரொம்ப குச்சை வச்சுட்டு அப்படியே ரொம்ப, அவர் 80 வயசு இருக்கும், களைப்பா வந்தாராம். உடனே ஆபிரகாம் பார்த்தா, ஐயா எங்க போறீங்க, வாங்க வாங்க கூடாரத்துக்குள்ள வாங்க, சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டு அவருடைய பாதத்தெல்லாம் கழுவி நல்ல சாப்பாடையும் நல்ல தாகத்துக்கு தண்ணீரெல்லாம் கொடுத்தாராம். அப்புறம் கொடுத்த சாப்பாடுலாம் கொடுத்த தட்டில் வச்சோடனே அந்த மனுஷன் டபக்கு டபக்கு டபுன்னு எடுத்து சாப்பிட்டானா. அப்போ ஆபிரகாம் பார்த்தாராம், இன்னும் அந்த மனுஷன் ஜெபம் பண்ணாமே சாப்பிட்றானே அப்படின்ட்டு, நீ கடவுளை நீ ஆராதிக்கிறது இல்லையா, டோன்ட் யூ வர்ஷிப் காட் அப்படின்னு ஆபிரகாம் கேட்டாராம். அந்த வயசானவர் சொன்னாராம், ஐ வர்ஷிப் ஃபயர் ஒன்லி and I reverence no other god. நான் நெருப்பை தான் வணங்குறேன், வேற எந்த கடவுளையும் நான் வணங்குறது இல்லை, என் கடவுள் நெருப்பை தான் வணங்குறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு அந்த வயசானவர் சொன்னாராம். உடனே ஆபிரகாமுக்கு சூடு, இன்சென்ஸ் என்ன பண்ண, சூடு என்ன பண்ணிருச்சு, ஏறிடுச்சு. கடவுளை ஆராதிக்க மாட்டீங்க, நெருப்பை ஆராதிக்கிற அப்படின்னு சட்டையை பிடிச்சி நீ இடத்த மேல காலி பண்ணு அப்படின்னு சொல்லி
அந்த ஆளை விரட்டி விட்டாராம் ஆபிரகாம். அந்த ஆள் போயிட்டாராம் வருத்தத்தோட. அந்த மனுஷன் போனோடனே ஆபிரகாம் ஆண்டவர் வந்தாராம். நண்பனையாகி ஆபிரகாமே, அந்த வயசான ஒருத்தர் வந்தாரு, எங்க போனாரு அப்படின்னு. வயசானவர் ஆண்டவரே, அவன் உமா கும்பிடுறதுலாம் வந்தாலும் சாப்பிட நெருப்பா கும்பிடுறாங்கிறான். கோவம் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விரட்டி விட்டேன் அப்படின்னா. உடனே ஆண்டவர் சொன்னாராம், அந்த மனுஷன்ட்ட நான் 80 வருஷமா பொறுமையா இருந்தேனேப்பா, 80 வருஷமா நான் பொறுமையா இருந்தேன், நீ ஒரே ராத்திரியில பொறுமை இழந்து தள்ளி உடனே விரட்டி விட்டுட்டியே அப்படின்னு என்ன பண்ணாராம்? சொல்லுங்க, நீங்க சொல்றதுக்கே பொறுமை வேணும் பழகம். பாருங்க, I have suffered him this 80 years though he dishonors me. என்ன கனப்படுத்தினாலும் என்ன வணங்கலாட்டாலும் அவன் அழிக்காம அவனை நரகத்துக்கு தள்ளாம அவனோடு பொறுமையா இருந்தேன், எப்படியாவது மாறுவானே. ஆனா ஒரே ராத்திரியில பிடிச்சி வரட்டி விட்டியேன்னு அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். நம்ம வாழ்க்கையில அப்படி பாருங்க, ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். உங்களெல்லாம் காலி போட நினைச்சா என்னைக்கே காலி பண்ணியிருப்பாரு. நீங்க பண்ற சேட்டை, நான் பண்ற சேட்டெல்லாம் பார்த்தா, லிஸ்ட் போட்டு பார்த்தா என்னைக்கோ நம்ம காலியா இருப்போம். ஆண்டவர் என்னவா இருக்காரு? நம்மளை உருவாக்குறதுக்கு என்னவா இருக்காரு? அவர் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டே இருக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு. God is patient. அதான் பவுல் சொல்றாரு, என்கிட்ட ஆண்டவர் மாத்திரம் பொறுமையா இல்லாட்டா நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். என்கிட்ட மாத்திரம் ஆண்டவர் பொறுமையா இல்லாம இருந்தா இந்த ஊழியத்தை நான் பெற்றிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றத நம்ம அங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, பேஷன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் பொறுமையா இருக்கிற கடினமான மக்கள் தான் நம்ம எல்லாம். எப்படி கடினமான மக்கள், நம்மகிட்ட எவ்வளோ ஆண்டவர் பொறுமையா இருக்கார் அப்படி தானே. ஒழுங்கா காரியங்களை செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், வேதத்தை வாசிக்க மாட்டேங்கிறோம், ஆலயத்துக்கு வரல எனக்கு பண்ணுறோம், காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறோம், என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனாலும் எப்படியா மாறுவான், நல்ல மனுஷனா மாறுவான், நல்ல பிள்ளையா மாறிடுவான் அப்படின்னு ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? பொறுமையா இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் பொறுமையா இருக்கிறாரு. ஆனால் அவர் பொறுமையை ரொம்ப இழுத்துடக்கூடாது. நீங்கள் 120 வருஷத்தில் பொறுமை முடிஞ்சிருச்சு, இந்த பொறுமை எங்கே முடியும் தெரியாது. ஆகவே பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ டஃப் பீப்புள் மத்தியில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ரோமர் 2:4 வாசிங்க. ரோமர் 2:4 என்ன சொல்லுதுன்னா, God's patience leads us to repentance அப்படின்னு போட்டிருக்குது. பாருங்க, அவருடைய நீதிய, அவருடைய தயவு, பொறுமை, ஞான, நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்றாயா, அதெல்லாம் உன்னை மனம் திரும்புதலுக்கு நேராக இட் லீட்ஸ் யூ டு ரிப்பெண்டன்ஸ் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ நம்பர் 1, நற்பலனை அடைவதற்காக பொறுமை தேவை. இரண்டாவதாக, கடினமான மக்கள் மத்தியிலே நாம் வாழும் பொழுது பொறுமை தேவை. மூன்றாவதாக, when you are facing trials, when the problems are unexplainable, சில நேரத்துல பிரச்சனைக்கு ஏன் இப்படி வந்ததுனே தெரியாது, பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்கும். அதான் யோபுடைய உதாரணம். யோபுக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னே தெரியல, நல்லா தானையா இருந்தேன் அப்படிதானே. யோபு கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1:1 யோபு 1:1, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு, இவ்வளவு சொல்றாரு ஆண்டவர். எல்லாத்தையும் பிசாசு பிடிக்கிட்டு போயிரு. ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டார். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரும் பிசாசும் பேசிக்கிறாங்க, நம்மாலும் மாட்டிட்டு முடிக்கிறாரு. நமக்கு என்ன, சில நேரத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. unexplainable things are inexplicable. சில காரியத்துல ஏன்னு நமக்கு விவரம் தெரியாது. ஏன்பா பிரச்சனை உனக்கு தெரியலப்பா, ஏன் இப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு வருது பாருங்க. அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது புரியாது நம்ம வாழ்க்கையில. பாருங்க, 36 அதிகாரம் வரைக்கும் அங்கே ஆண்டவர் பேசவே இல்லை. 37ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். For 37 chapters in the book of Job, God doesn't even talk to him and tell him why it is happening. ஏன் இது நடக்குது அவன் வாழ்க்கையில்னு சொல்லி தெரியவே தெரியாது. ஒருத்தர் மாற்றி வந்து நண்பர்கள்லாம் குறை சொல்கிறான், என்னெல்லாமோ செய்கிறான். ஆண்டவர் உண்மையே சைலண்டாகவே இருக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரியல யோபுக்கு. ஏன்? வாழ்க்கையில் சுகத்தை இழந்தான், சொத்தை இழந்தான், இன்னும் உடைமைகளை இழந்தான், எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறதை பார்க்குறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் உபத்திரவங்கள், அதான் அங்கே பவுல் எழுதுறாரு ரோமர் 12:12 என்ன சொல்றாரு? உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பி பேஷண்ட் இன் அஃப்ளிக்ஷன். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
உபத்திரவம் மாறும். அங்கே பின்னாடி சொல்றேன், யோபுடைய வாழ்க்கைகளை பொறுமைக்கு ஒரு மாதிரியா வச்சுட்டு அவன் வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போயிடல. அந்த வாழ்க்கை மாறுது, முடிவு மாறுது, பிரச்சனைகள் முடிவுக்கு வருது, ஆண்டவர் சூழ்நிலையை மாத்துறாரு. அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருக்கும் பொழுது, பொறுமையின் மத்தியிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை, உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கும் பொழுது, உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, யோபு 1:21 வாசிக்கிறோம். சொல்றான், கர்த்தரை ஸ்தோத்தரித்தான் போட்டிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வருமா நமக்கு? உபத்திரம் வந்தா என்னதான் வரும்? ஆத்திரம் தான் வரும். அப்படிதானே? ஸ்தோத்திரம் வருதா? பாருங்க, அவன் சொல்றான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற. மனைவி சொல்றா, சாவுப்பா, நிலா எதுக்கு இருக்கிற நீ அப்படிங்கிறா. அவர் சொல்ற, நன்மையை அனுபவிச்ச நாம தீமையா? பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 13 அதிகாரம் 15 வசனத்தில் சொல்றாரு. 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருப்பா, அவருடைய கண்ட்ரோலுக்கு மீறி ஒன்றும் நடக்காது, பொறுமையா இருப்போன்னு பொறுமையா இருக்கு, என் கண்ணு பார்க்க அவரை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில. நான் காலையில் ஒன்று சொன்னேன், இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்ணாரு? கானான் தேசத்தை வாக்கு பண்ணார். அப்படிதானே? எகிப்துல இருந்து எங்க போனாங்க? கானான் தேசத்துக்கு போறாங்க. ஒரு ஊழியக்காரர் எப்படி சொல்றாரு, நீ நிறைய பேர் கானான் தேசத்துக்கு 007 ஃபிளைட்ல போகணும் விரும்புறான். இங்க இருந்து டபக்குன்னு என்ன பண்ணு, ஃபிளைட்ல போய் அங்க இறங்கணும். நீ ஆசீர்வாதத்தை பெறணும்னா ஃபிளைட்ல போக முடியாது, வனாந்திரத்து வழியா நடந்தான் போகணும். ஹல்லேலூயா. You have to go through wilderness in order to inherit the promised land. It is not easy. டபக்குன்னு போய் உட்கார்ந்துட முடியாது. There is a process involved there. அங்கே ஒரு காரியம் இருக்கு, அதுக்குள்ள நடந்து போகும் பொழுது நாள் வரும், கானான் தேசத்தை நாம சுதந்தரிப்போம். அல்லேலூயா. பொறுமை நம்ம வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறது. அப்போ when you are facing trials in life, you need to be patient. சில நேரத்தில் மக்கள் கடினமானவர்களாக இருப்பார்கள், பிரச்சனை விவரிக்க முடியாததாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சில ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருப்பார், அது நிறைவேறாம இருக்கும். அதுக்காக காத்திருக்க வேண்டியது. பயிரிடுகிறவன் நற்பலனை அடைய காத்திருக்கிறான். தீர்க்கதரிசிகளாகிய தேவ மனிதர்கள் கடினமான மக்கள் மத்தியிலே அவர்கள் பொறுமையாயிருந்து தங்களுடைய வேலையை நிறைவேற்றினார்கள். யோபு தனக்கு வாழ்க்கையிலே வருகின்ற உபத்திரவத்தின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே, இழப்புகளின் மத்தியிலே, ஏன்னு தெரியாத சூழ்நிலை அவர் பொறுமையாயிருந்தார். நம்ம இருக்க முடியுமா? முடியாதா? அது இன்னைக்கு எங்க முடியுது அப்படிங்கிறீங்களா? சூடு என்ன பண்ணுது? மேக்ரோ துமாஸ் நமக்கு இல்லை, மைக்ரோ. நம்ம வாழ்க்கையில என்னது? பொறுமை. ஆண்டவர் சொல்றாரு, பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, ஏன் why be patient? ஏன் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். God is in control. இந்த 5 வசனத்தில் மாத்திரம் சுமார் 3 இடங்களிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்றாரு. ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார், நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறார், வரப்போறாரு. அவர் கட்டுக்கு மீறி ஒன்றும் நடக்க போறதில்லை. ஆகவே எல்லாம் கர்த்தர் தம்முடைய கட்டுக்குள்ளாக என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார் என்கிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பொறுமை இருக்கும். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி, நத்திங் ஹஸ் கான் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் காட் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில சில காரியம் தாமதமாக இருக்கலாம். some of you are experiencing a real delay in your life. ஒரு தாமதத்தை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தாமதம் ஒருபோதும் அவருடைய நோக்கத்தை தடுக்கவே தடுக்காது. God's delays will never thwart the purpose of God. ஆகவே தான் யோபு சொல்றார் 42:2, none of his plans, none of his purposes will be thwarted. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவர் எல்லாம் அவர் கற்றுக்கொள்ள இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானி அவர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறாரு கொஞ்ச நாள். அல்லேலூயா. ஒரு நாள் நரகத்தில் தள்ள போறாரு. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை இல்லாம பிசாசு கூட நம்ம என்ன பண்ண முடியாது. பண்ணிக்கிட்ட போற கூட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணி பேய் போகுது. என்னது, எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு பேய் போயிருக்க வேண்டியதானே பண்ணிக்கொள்ள. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஒன்றும் போவாது. அல்லேலூயா. ஒரு குருவி கூட என்ன பண்ணாது, ஆண்டவருடைய பெர்மிஷன் எல்லாம் உள்ளாது. God is in control. மாத்திரமல்ல, God rewards patience. ஆண்டவர் பொறுமைக்கு என்ன பண்றாரு? பலன் அளிக்கிறார். அங்க போட்டுருக்கு பாருங்க, 11ஆம் வசனத்துல, கர்த்தருடைய செயலின் முடிவை
கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். அங்க பாருங்க, பாக்கியவான்கள், கர்த்தருடைய செயலின் முடிவு அப்படிங்கிற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டுக்கிற பார்க்குறோம். முடிவு என்ன? நீங்க யோபு 42:10 12 வாசித்தீங்கன்னா, அவன் 42:10 வாசிக்கிறோம். கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை என்ன பண்ணாரு? மாற்றினார். எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தார். 12ஆம் வசனத்துல யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். God rewarded his patience. அவனுடைய பொறுமைக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். our patience will definitely be rewarded. நம்முடைய பொறுமைக்கு நிச்சயமாகவே என்ன உண்டு? சொல்லுங்க, பலன் உண்டு. ஹல்லேலூயா. பொறுமைக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய செயலின் முடிவையும் it pays to be patient. ஆண்டவர் பாருங்க, பொறுமைக்கு பல விதத்தில் ஆண்டவர் பலன் தரார். 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1:4 யாக்கோபு 1:4 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூர்ணராயும் நிறைவாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண. one of the rewards of patience is character development. ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இந்த ப்ராசஸ்ல என்ன பண்றாரு? நம்முடைய கேரக்டர் டெவலப் பண்றாரு. நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றாரு? இன்னும் சரி பண்றாரு. உபத்திரவம் என்ன செய்தான்? பொறுமையை உண்டாக்குறது. பொறுமை என்ன செய்து நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல நம்மை மாற்றுகிறது. ரோமர் 5:4 வாசிக்கிறோம் பாருங்க, your character grows. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பொறுமையா இருக்கும்போது நம்ம இன்னும் மக்களோட நல்லா we can get along with them better. பொறுமை இழக்கும் போது உறவுகள் பாதிக்கப்படுறது. ஆனா பொறுமையா இருக்கும்போது மக்களோட நம்ம என்ன பண்ண முடியுது? இன்னும் நல்ல அனுசரித்து போவதற்கு அது உதவியா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கோல்ஸை ரீச் பண்றதுக்கு அது உதவியா இருக்கிறது. அப்போ lot of benefits, lot of blessings are there in being patient. ஆண்டவர் அதை ரிவார்ட் பண்றாருன்னு பார்க்கிறோம். ரிவார்டிங், patience will be rewarded. God rewards patience என்பதை அறிந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் ஆண்டவர் நாம ரோமர் 8:28 வாசிப்பபடி சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் பொறுமையா இருந்தார். நடந்த எல்லா காரியத்தையும், அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கு பாருங்க, அந்த நாட்களில் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் பீஸ் டுகெதர், எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அந்த அங்கே உடஞ்சக்கிற பீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் தெரியும் இந்த வாக்கியம், டிலே இஸ் நாட் அ டினையல். ஆண்டவர் தாமதிக்கிறாருன்னா அவர் தரமாட்டாருன்னு சொல்லல. நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய 2 டிஃபரன்ஸ். நோவுக்கும் நாட் எட்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். நாட் எட், நோ அண்ட் நாட் எட். ஆண்டவர் சில இடத்துல நாட் எட் அப்படின்னு சொல்லுவார். என்ன இல்லப்பா, கொஞ்சம் பொறுமையாரு, நாட் எட். அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, நோ, we need to know the difference between no and not yet. ஒரு பிக் டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பாருங்க now அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். பட் ஆண்டவர் சொல்றார் not yet, be patient for little more time. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில பொறுமை அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். அவருடைய தாமதத்திலும் ஒரு என்ன இருக்குது? ஒரு 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 நோக்கம் இருக்கிறதை நாம் அறியணும். ஒரு மனுஷன் ஒரு நாள்ல வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். he wanted to quit, decided to quit. பாருங்க, வேலையை விட்டுக்கிட்டு, உறவை விட்டுக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போனானா. காட்டுக்குள்ள போய் he went to the woods. கடைசியா அவருக்கு கடவுள்கிட்ட பேசிட்டு வாழ்க்கையை முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுப்பா, பொறுமையா இருக்கு கொஞ்சம், நான் சொல்ற வரைக்கும். he went to the woods to have one more last talk with God. ஆண்டவரை கேட்டானா, ஆண்டவரே, என் வாழ்க்கையை முடிக்க கூடாததுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் நான் என் வாழ்க்கையை முடிச்சிருக்கும் போல தோணுது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லும், நான் வாழ்க்கையை முடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு கேட்டானா. அப்போ ஆண்டவர் ஒரு சொன்னாராம். அப்போதான் இப்போ காமி
இது ரெண்டையும் பார்க்க சொன்னாராம். இது ரெண்டையும் பாருங்க. இது பக்கம் ஃபர்ன் அப்படின்னு சொன்னா பரங்கி செடி, இந்த பக்கம் பேம்பு அப்படின்னா மூங்கி செடி. இந்த ரெண்டையும் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ இது ஆக்சுவலாக வந்து அந்த பெரிய காடு வந்து அந்த அவங்களுக்கு சொந்தமான இடத்துல இருந்ததான். அதில் அவன் வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னானா, இந்த பரணி செடியை இதுக்குள்ள காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு விலைக்கு காமிச்சிட்டு இருந்தாராம். மனதில் சில காரியங்கள் போயிட்டு இருந்துச்சான். அப்போ சொன்னானா, நான் என்ன பண்ணேன், விதையை விதைச்ச உடனே ரெண்டையும் ஒரே நாள் தான் விதைச்சேன். என்னது, பரங்கி விதையும் அந்த செடி விதையும் அந்த பேம்பு அந்த விதையும் ஒரே நாள் தான் விதைச்சேன். ரெண்டையும் ஒரே விதத்தில் தான் பராமரித்தேன், பாதுகாத்த எல்லாம் செஞ்சேன். ஆனால் பார்த்துங்க, கொஞ்ச நாளில் என்ன பண்ணிடுச்சு, இந்த பரங்கி செடி மேலே வந்துருச்சு. அது நல்லா பச்சை 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 பச்சைன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பேம்பு அந்த மூங்கி மேலே ஒன்றுமே விதை கீழே இருக்குது, மேலே ஒன்றுமே, என்னடா இது ஒன்றுமே வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் உள்ள என்னது, பேம்பு சீடு இருந்துச்சு. 5 வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு அப்படியே தலையை கொஞ்சம் அப்படி காட்டிச்சான். மூங்கி செடி கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணிச்சான், a tiny sprout emerged from the earth. பூமியிலிருந்து கொஞ்சம் அப்படியே வந்துச்சான். இந்த பரணி செடி அதுக்கெல்லாம் வளைஞ்சு இப்படி நல்லா அப்படி வந்துருச்சு, பச்சை பச்சைன்னு இப்படி இருந்து உட்கார்ந்துருக்கு. ஆனால் 5 வருஷம் கழிச்சு தான் பேம்பு என்ன பண்ணுது, கொஞ்சம் இப்படி முளைச்சிச்சான். அப்புறம் 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா கண்ணு காட்டுலேருந்து 6 மாசத்துல 100 அடி மேலே போயிருச்சான். ஒரே சொல்ல பார்க்கலாம், எங்க போயிருச்சா, வேகமா என்ன பண்ணிச்சா மேலே. அங்க பாருங்க, வானம் இப்படி பார்க்குற அளவுக்கு பர்னிச்சர் இப்படிதான் இருக்கு பார்க்குற அளவுக்கு. அது என்ன ஆயிடுச்சு, மேலே பார்க்குற அளவுக்கு மேலே போயிருச்சான். இட் ரோஸ் டு ஓவர் 100 feet tall. அப்போ சொன்னா, அதை வேற உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன், 5 வருஷம். I had spent 5 years growing roots. Those roots made it strong and gave it what it needed to survive. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்னாராம், அப்பா உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன். பரங்கி செடிக்கு, பரணி செடிக்கு, பரங்கி இல்லை பரணி ஏன் ஃபர்ன் செடிக்கு, அதுக்கு ஒரு காரியம் இருக்கு. உன் வாழ்க்கையில் சில காரியம் தாமதம்னா ஒரு நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. மக்கள் அப்படியே மேலே தூக்கி அண்ணவிட்டு பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் உயரத்தில் கொண்டு போகிறாரு. ஆகவே பொறுமையாயிரு அப்படின்னாரு. அல்லேலூயா. அவனுக்கு அப்போ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்ட ஆண்டவரை, என் வாழ்க்கையனுமே ஏதோ ஒரு காரியத்தில் தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒன்றுமே தெரியாமல் இருக்குது, ஆனால் வரப்போகுது. அல்லேலூயா. மக்கள் ஏறிட்டு பார்க்குற அளவுக்கு வரப்போகுது. ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு காட்டில் உயர்ந்த என்னது இப்படிப்பட்ட பேம்பூஸும் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கும், பலவிதமான மரங்கள் இருக்கு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஆண்டோடைய வேலைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். யுவர் டைம் வில் கம். ஆண்டவர் சொன்னாராம், உன் நேரம் வரும்பா அப்படின்னு சொன்னாராம். அந்த மனுஷனை பார்த்து, உன் நேரம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க நேரம் வரும். அல்லேலூயா. உங்க நேரம் வரும். யுவர் டைம் வில் கம், யூ வில் ரைஸ் ஹை. எவ்வளவு நீ மேல வளரணும் என்பதற்கு எவ்வளவு நீ என்ன பண்ற, உன் ரூட்டு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவ்வளோ என்ன பண்ணுவேன். இல்லப்பா எனக்கு ரூட்டு கொஞ்சமா போதும், எனக்கு டபக்குன்னு வரணும் அப்படின்னா டபக்குன்னு வருவேன், டபக்குன்னு என்ன பண்ணிடுவேன், அப்படியே பிடிங்கிட்டு போயிடுவான். அப்படி அவன் பாருங்க, how high should I rise அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவோ கொண்டு போக முடியும். அதுக்கு ஆண்டவர் கீழே மறைந்து சில காரியங்களை நமக்குள்ள செஞ்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சில காரியங்களை மறைஞ்சு செஞ்சுட்டு இருப்பார், நமக்கு தெரியாது. ஒன்றும் வர மாட்டேங்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, வரும், வேகமாக வளரும். அல்லேலூயா. பாருங்க, இட்ஸ் கால்ட் a parable of fern and bamboo என்று சொல்லுவார்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, அப்போ பாருங்க எப்படி எந்த சூழ்நிலையில் நம்ம பொறுமையாக இருக்கணும். 3 காரியம் சொன்னேன். ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி இருக்கும்போது பொறுமையாக இருக்கணும். கடினமான மனிதர்கள் மத்தியிலே வாழும் பொழுது பொறுமை அவசியமாக இருக்கிறது. 3வதாக, சில பிரச்சனைகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம விவரிக்க முடியாதபடிக்கு, ஏன் நடக்குன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது பொறுமையா இருக்கணும். ஆகவே பயிரிடுகிறவன், தீர்க்கதரிசி, யோபு, அந்த 3 காரியம் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொறுமையா ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பொறுமைக்கு பலன் அளிக்கிறார். அல்லேலூயா.
அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருக்க அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்றோ இதோ ஒன்று பின்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. God is working out something. அது ஒரு நாள் வெளியே வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். சரி, அடுத்ததாக பொறுமையா இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, how should be patient. எப்படி? வாசிங்க 130 சங்கீதம் 5-6 வாசிங்க. 130 சங்கீதம் 5-6 வேகமா முடிக்க போறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். 6 வசனம், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமத்காரை போல காத்திருக்கிறேன். அங்க பாருங்க, அந்த 5ஆம் வசனத்துல இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, ஐ வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. இல்லாவிட்டால் நம்பிக்கைங்கிற வார்த்தை எடுத்துக்கலாம். நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. எங்க நடக்க போகுது அப்படின்னு இல்லை, நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கையோடு காத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49:23 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. they will not be disappointed அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கள் ஏமாற்றம் அடைவதில்லை. they will not be put to shame. அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அங்கே வாசிக்கிறோம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை வேணும். ஈஸியா வராது அந்த நம்பிக்கை. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நமக்கு தருவாரா? வரும், அந்த மூங்கி மேல வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, பின்மாறியும் முன்மாறியும் வரும், பலன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அப்புறம் அமைதியா காத்திருக்கணும். அமைதியா என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நான் விதைச்சிருக்கிறேன், எனக்கு அறுவடை 10 மூட்டை வரப்போகுது அப்படின்னு ஒரு காத்திருக்கிற பீரியட்ல கொஞ்சம் பொறுமையா அமைதி. அதாவது இங்க என்ன கான்டெக்ட்ல சொல்ல விரும்புறேன்னா, 5ஆம் அதிகாரத்துல பாருங்க, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில we get irritated, we get annoyed. நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் என்ன ஆயிரும்னா முறையிட ஆரம்பிச்சிருவோம். அங்க 5ஆம் வசனத்துல பாருங்க, முறையிட முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். என்னடா வாழ்க்கை, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன பைபிள் படிச்சு என்ன புண்ணியம் அப்படின்னு வந்துடும். அப்போ முறையிடாதிருங்கள். இங்கிலீஷ்ல டோன்ட் கிரம்பிள் என்ன போட்டிருக்காங்க? 9ஆம் வசனம் போடு. என்ன போடு? டோன்ட் மம்பிள் ஆர் கிரம்பிள். நம்ம வாழ்க்கையில when we are tense, when we are under pressure, when things are not going our way, when things are not under control, we get irritated, we get annoyed, we start to grumble. நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம். அந்த சொல்ற அமைதியாரு, அமைதியாரு. Wait quietly, wait expectantly. நம்பிக்கையோடு காத்துரு, அமைதியா காத்துரு. அல்லேலூயா. என்ன பண்ண? அமைதியா வாழ்க்கையில என்ன பண்ணிடாத, பொறுமை இழந்துட. பாருங்க, இயேசு எவ்வளவோ உபத்திரம் வரும்போது கடினமா அவர் அமைதியா இருந்தாராம். என்ன செஞ்சாராம்? இயேசு பேசாமல் இருந்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, இருக்கா இல்லையா? எப்போ பேச வேண்டிய இடத்துல பேசினாரு, ஆனா பேசாம கூட இடத்துல 26ஆம் அதிகாரம் மத்தேயு 26:63 வாசிங்க. மத்தேயு 26:63 அங்க போட்டிருக்கு, இயேசு ஜீசஸ் ரிமைண்ட் சைலண்ட். அவரை எல்லாமோ சொல்றாங்க, குறை சொல்றாங்க, நீ கிறிஸ்துவா, நீ இவரா அவரா அப்படி எல்லாமோ திட்டுறான். இயேசு என்ன பண்ணல? நம்மளை பார்த்து நீ என்ன யோக்கியமா, நீ என்ன விடா அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன வருது? நான் நிரூபிச்சு காமிக்கிறேன்பா அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் இயேசு என்னவா இருந்தாரா? நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தர் நமக்காக நிரூபிப்பார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை டிஃபெண்ட் பண்ண கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அங்கே போட்டிருக்கு வெயிட் குவைட்லி. அப்போ இயேசு பேசாமல் இருந்தார். மத்தேயு 27:12-14 வாசிங்க. மத்தேயு 27:12-14. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றச்சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் குற்றச்சாட்டுகிறான். சொல்லு. ஏசு ஒண்ணுமே he gave no answer, சொல்லவே இல்லையா. அவட்ட நான் பதிலா இல்ல அவட்ட. அங்க பாருங்க, பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் இவ்வளவாய் குற்றம் சாட்டுகிறாங்கப்பா, அடிக்கிட்டே போறானே குற்றம் ஒண்ணுக்கு மேல, உனக்கு காது கேட்கலையா அப்படிங்கிறான் பிலாத்து. என்னது காது? அவரோ ஒரு வார்த்தை மாறுத்தரம் சொல்லவில்லை. அல்லேலூயா. இப்படி நம்மளை உசுப்பு ஏற்றி விட்டா நம்ம எப்படி இருக்கோம்?
என்னத்தையும் பேசிடுவோம். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? ஜீசஸ் மேட் நோ ரிப்ளை, நாட் ஈவன் டு எ சிங்கிள் சார்ஜ், டு த கிரேட் அமேஸ்மெண்ட் ஆஃப் தி கவர்னர். தேசாதிபதிக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன், பொறுமையாக இருக்காரு, குவைட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி, வெயிட் குவைட்லி. உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுத்துறக்கூடாது, தவறு எதாவது பேசிடக்கூடாது, தவறி காரியங்களை செஞ்சிடக்கூடாது. வெயிட் குவைட்லி. அதே சமயத்தில் ஜெபத்தோடு காத்துருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வெயிட் ப்ரேயர்ஃபுல்லி, ஜெபத்தோடு என்ன பண்ணுங்க, காத்திருக்கணும். அல்லேலூயா. விதைச்சிட்டு விவசாயி சும்மா இருக்க மாட்டான், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர்றதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. யோபு பொறுமையாக ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பார். தீர்க்கதரிசிகள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், பொறுமையாக ஜெபம் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஆண்டவர் சூழ்நிலாம் மாத்துறாரு. அல்லேலூயா. வெயிட் ப்ரேயர்ஃபுல்லி. சங்கீதம் 37:7 வாசிங்க. சங்கீதம் 37:7, புலம்பல் 3:26 ஏகமா வாசிங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து, சும்மா அமரல, இப்போ வீட்டில் உட்காந்து சும்மா அப்படியே கர்த்தரை நோக்கி. Be still before the Lord, be still and wait prayerfully. என்று 3 அதிகாரம் புலம்பல் 3:26 வாசிங்க. நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. எபிரேயர் 2:3 மன்னிக்கும், எபிரேயர்ல ஆபக்குக் 2:3 அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக ஜெபத்தோடு என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டும். குறித்த காலத்திற்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே ஜெபத்தோடு. அப்போ 3 காரியம் சொன்னது ரொம்ப முக்கியம். ஈஸி கிடையாது, நான் சொல்கிறதெல்லாம் ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். ஆனாலும் செஞ்சால் பலன் நமக்கு ரொம்ப இருக்குது. ஹல்லேலூயா. வெயிட் எக்ஸ்பெக்டன்ட்லி, நம்பிக்கையோடு காத்துரு, அமைதியாக காத்துரு, ஜெபத்தோடு காத்துரு. ஹல்லேலூயா. ஜெபத்தோடு காத்துருங்கள். என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் என்னது, பொறுமை இழந்துடக்கூடாது. சிலத்தில் நமக்கு எவ்வளோதான் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு இருக்கும், அப்படிதானே, நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை இன்றைக்கும் பேசுகிறோன்னா 25 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தனால தான் இன்றைக்கி 4000 வருஷமாக ஆபிரகாமை பற்றி பேசுகிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்கிறோம், விசுவாசத்தில் வல்லவங்கிறோம். காரணம் என்னென்னா, உங்கள் சந்ததி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பொறுமையாக இருந்து கர்த்தருடைய நாம மகிமைக்காக செயல்பட்டால் தான். வேதம் சொல்கிறது 23 அதிகாரம் நீதிமொழி 18 வசனத்தில், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே there is surely a future hope, your hope will not be cut off. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. யோபு 5:11 மறுபடியும் வாசித்து முடிப்போம். அங்கே போட்டிருக்கு, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபு 5, யோபு இல்லை மன்னிக்கும், யாக்கோபு 5:11, பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? யோபின் பொறுமையை என்ன கேள்விப்பட்டீங்க? வாசித்திருக்கோம், அப்படிதானே? யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். 1 அதிகாரமோ கடைசி 42 அதிகாரம் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சு, அப்படி வாழ்க்கையில் எவ்வளவோ சூழ்நிலைக்குள்ள கடந்து சென்றார். அவருக்கு சல்யூட் அடித்தவன்லாம் என்ன பண்ணுறான், அவனை என்ன பண்ணுறான், அவன் பேசுகிறான். இப்படி பாருங்க, ஏன்டா இப்படி நடக்குது, நல்லா தானே இருந்தான், நேற்று சல்யூட் போட்டான், இன்னைக்கு மூஞ்ச திருப்பிட்டு போகிறானே. இப்படிலாம் நடக்கும் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில். சில பாருங்க, 29 அதிகாரத்தில் வாழ்க்கையில் முன்னாடி இருந்த நிலைமையை சொல்கிறாரு. 19 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, அப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாருங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் சில இடத்துல ஏன் நடக்குன்னே தெரியாது, ஆனால் பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. நம்பிக்கையோடு இருந்தார், ஸ்தோத்திரத்தோடு இருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலில் முடிவை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார், இரட்டத்தனையாக தந்தார், முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 4 தலைமுறை யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?